கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஓடவிட்ட பாஜக. கந்தர்வகோட்டையில் மாஸ் சம்பவம். கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அரசியல் சூழல் கணிசமாக மாறி வருவதாக நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக சார்பில் போட்டியிடும் உதயகுமார் ஆரம்பத்திலிருந்தே தீவிரமாக களப்பணிகளிலும் நேரடி மக்கள் சந்திப்புகளிலும் ஈடுபட்டு வருகிறார். வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு பதிவு செய்வது, இளைஞர்களுடன் நேரடி கலந்துரையாடல்கள் நடத்துவது போன்ற நடவடிக்கைகள் அவருக்கு நல்ல வரவேற்பை உருவாக்கி வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ சின்னத்துரை மீது மக்கள் அதிருப்தி அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி வளர்ச்சிக்கு போதுமான முன்னேற்றம் இல்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. குறிப்பாக அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர் போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதே மக்களின் முக்கிய குறையாக உள்ளது. இந்த முறை மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை தெளிவாக மக்கள் மத்தியில் உருவாகி வருவது கண்கூடாக தெரிகிறது. பல இடங்களில் மக்கள் திறந்த வெளியில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு வங்கி சிதறக்கூடும் என்ற அரசியல் கணிப்பும் எழுந்துள்ளது. பாஜக இந்த தொகுதியில் பாரம்பரிய ஆதரவு இல்லாத கட்சியாக இருந்தாலும் உதயகுமார் காட்டும் கடுமையான உழைப்பு மற்றும் திட்டமிட்ட பிரச்சாரம் புதிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்களிப்பவர்களிடையே அவருக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தேர்தல் முடிவில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணி என பார்க்கப்படுகிறது. மேலும் சின்னத்துரை மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் விவகாரம் அவருக்கு எதிராக ஒரு எதிர்மறை சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரமும் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி புதிய முகத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி வருகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கந்தர்வகோட்டை தொகுதியில் இந்த முறை கடும் போட்டி நிலவினாலும் நிலவரங்கள் பாஜக வேட்பாளர் உதயகுமாருக்கு சாதகமாக மாறி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இறுதி வரை இந்த வேகம் தொடர்ந்தால் இந்த தொகுதியில் ஒரு பெரிய அதிரடி மாற்றம் நிகழ வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது.